வெல்கம் டு அக்ரேரியன் மார்க் யூடியூப் சேனல். இது தி ஹிந்து எடிட்டோரியல் சீரியஸ் டேட் 2 மே 2026. இதில் ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் பார்த்தீங்கன்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படிங்கிற டைட்டில் கீழே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்தியாவோடைய ஹெல்த் சிஸ்டத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதோட கான்டெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக என்எஸ்ஓ அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் வந்து ஒரு சர்வே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சர்வே வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்டு சோசியல் கன்சம்ஷன் ஹெல்த் சர்வே, அந்த சர்வே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டாவை வச்சு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஜேஏஒய் ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமை வச்சு அதோட பெனிஃபிட் என்ன, அதை ரெண்டையும் தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதோட பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வே வந்து நிறைய சர்வேஸ் இதுக்கு முன்னாடி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் கோவிட்க்கு அப்புறம் பேண்டமிக் அப்புறம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2018க்கு அப்புறம் இந்த ஸ்கீம் வந்து 2018 தான் வந்து லான்ச் பண்ணாங்க. பிஎம்ஜேஒய் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா இல்லாட்டி ஆயுஷ்மான் பாரத்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கீம் வந்து 2018 தான் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த 2018 ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த சர்வே வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பெனிஃபிட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த டேட்டாவையும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டேட்டாவையும் வந்து கம்பேர் பண்ணி ரெண்டையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 2018க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணதுக்கப்புறம் நிறைய பீப்புள் அதை ஹெல்த் இன்சூரன்ஸில் கவர் ஆகக்கூடிய பீப்புளோடைய கவுண்ட் வந்து த்ரீ டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து என்னது இன்சூரன்ஸ் கவரேஜில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் எல்லாம் என்ன தான் கவர் ஆனாலும் பட் அந்த ஹாஸ்பிட்டலைசேஷன் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது அந்த ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகக்கூடிய ரேட் வந்து ரொம்ப வந்து கம்மியாக இருக்குது. அதாவது 2014 லெவலில் கம்பேர் பண்ணும்போது இந்த ஹாஸ்பிட்டலைசேஷன் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கு என்ன ரீசன்னா பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் மூலமாக ஹாஸ்பிட்டலுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் மூலமாக ஹாஸ்பிட்டல் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹிடன் காஸ்டஸ் வந்து இருக்கிறதுனால, அதாவது அவங்க இன்சூரன்ஸில் கவர் ஆகக்கூடிய காசுக்கு அமௌண்ட்டு தவிர மேலே அவங்க அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. அந்த ரீசன்னால் வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து நிறைய ஹிடன் காஸ்டஸ் ட்ராவல் ஆகட்டும், மெடிசன்ஸ், டயக்னோஸ்டிக்ஸ், அப்புறம் டாக்டர் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி நிறைய ஹிடன் காஸ்டஸ் இருக்கிறதுனால இந்த ஹாஸ்பிட்டலைசேஷன் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டில் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பட் அதே வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணும், அதாவது பில்லிங் ரேட்டை விட இந்த எக்ஸ்ட்ரா வந்து அமௌண்ட் வந்து நம்மகிட்ட வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் வந்து எந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு மெஷர்மெண்ட்டோ ஒரு மானிட்டரிங் எதுவும் பண்ணுறதில்ல. அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் மூலிமா நம்ம ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா அதுக்கு வந்து எவ்வளோ சார்ஜஸ் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து சார்ஜ் பண்ணணும், எவ்வளோ வந்து இன்சூரன்ஸில் கவர் ஆகணும் அப்படிங்கிறத வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கான ஒரு கரெக்டான ஒரு மெக்கானிசம் இல்லை. அதில் நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கிறதுனால ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம என்ன தான் இன்சூரன்ஸ் வச்சுருந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே நம்மகிட்ட அது எக்ஸ்ட்ரா வந்து அமௌண்ட் வந்து அவங்க கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அதுவும் வந்து ஒன் ஆஃப் தி ஒரு ப்ராப்ளமாக அதில் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டிசீஸோட பேட்டர்ன் வந்து மாறி இருக்கு. அதாவது முன்னாடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் சரிங்களா, அதாவது வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய டிசீஸ், இந்த ஃபீவர் அந்த மாதிரியான டிபி, மலேரியா அந்த மாதிரியான டிசீஸ் வந்து அதிகமாக அதோட ரேட் வந்து இப்போ குறைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸ், அதாவது நம்ம ஹார்ட் டிசீசஸ், அப்புறம் டயபெட்டிக்ஸ், அப்புறம் இந்த மாதிரி கிட்னி டிசீஸ் அந்த மாதிரியான டிசீஸ் வந்து அதாவது ஒருத்தங்கிட்ட இருந்து இன்னொருத்தங்களுக்கு பரவாத மாதிரியான டிசீஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த டிசீஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்படி அதிகமாகும் போது நிறைய பீப்புள் வந்து ஹெல்த் கேர் சிஸ்டத்தை வந்து நோக்கி போகிறாங்க. நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அதிகமான ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கிறாங்க. இதுவும் வந்து நிறைய பீப்புள் வந்து என்னது அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கூடிய பீப்புளோடைய ரேட்டும் வந்து ப்ரீவியஸ் சர்வேவை கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்சஸ், அதாவது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இன்சூரன்ஸில் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் 50,000 தான் செலவாகும் அப்படின்னு சொன்னால், பட் இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸோ இல்லாட்டி நம்மளும் என்னது அதிகமாக காஸ்ட் வந்து செலவு பண்ண வேண்டியிருக்கு, அதிகமான காசு வந்து பே பண்ண வேண்டியிருக்கு. அதாவது நம்மளோட கையிலேருந்து அதுக்கு மேலே என்னது எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 20,000 போட்டு நம்ம செலவு பண்ண வேண்டியிருக்கு. அந்த மாதிரியான அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்சஸ் வந்து அதிகமாக இருக்குது, டோட்டலில் வந்து டபுள் ஆகிருக்கு. அப்படி அந்த காஸ்ட் வந்து அதிகமாகிறதுனால பார்த்தீங்கன்னா மேஜர் காஸ்ட் ஆஃப் பாவர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த காஸ்ட் அதிகமாகிறதுனால என்னது நிறைய பீப்புள் வந்து பாவர்ட்டியை வந்து பேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பர் பர்சன், அதாவது ஒரு பர்சன் வந்து இந்த ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 11,000, ஆவரேஜ் காஸ்ட் வந்து 11,285 குறைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் வந்து ஓவரால் காஸ்ட் வந்து டபுள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வந்து
நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்சூரன்ஸ்னால பெனிஃபிட் ஆகுறாங்க. பட் அதே நேரத்தில் வந்து இண்டிவிஜுவலாக பே பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா. இந்த இன்சூரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் தி காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெடிசனுக்கும் டாக்டரோட கன்சல்டேஷனுக்கும் சர்ஜரி க்ரானிக் கேருக்கு வந்து போகுது. அதே வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்திங்கன்னா பிரைமரி அண்ட் செகண்டரி கேர் மட்டும் தான் கொடுக்குறாங்க. அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து அடிப்படையான ட்ரீட்மெண்ட் என்னவோ அது மட்டும் தான் கொடுக்குறாங்க. நம்ம மேஜரான ட்ரீட்மெண்ட் இல்லாட்டி அட்வான்ஸ்டான ட்ரீட்மெண்ட் இல்லாட்டி ரொம்ப ஒரு ஹார்ட்க்கு ஒரு சர்ஜரி இல்லாட்டி ஒரு பிரெயினில் ஒரு சர்ஜரி அந்த மாதிரியான அட்வான்ஸான ட்ரீட்மெண்ட்டுக்கு போனோம்னா நம்ம ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் டிபெண்ட் பண்ணி தான் இருக்க வேண்டியிருக்கு. அட்வான்ஸ்டான ட்ரீட்மெண்ட் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து அவ்வளோவா வந்து பெட்டராக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இன்சூரன்ஸ் ஹெல்த் செக்டரில் வந்து மக்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து பப்ளிக் சிஸ்டத்தை வந்து ரொம்ப அதாவது அட்வான்ஸ்டான ட்ரீட்மெண்ட் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை நம்பி வந்து யாரும் அதிகமாக இல்லை. எல்லாருமே வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலை நம்பி தான் இருக்காங்க. சரிங்களா? அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டும் அதே மாதிரி நேரத்தில் வந்து இந்த ஆயுஷ்மான் பாரத் மிஷனுக்கு கீழே வந்து ஃபண்டிங் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதிகமான ஃபண்டிங் வந்து கொடுக்கல. அது மாதிரி ஃபண்டிங்லாம் அவங்க கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அந்த அட்வான்ஸான ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து அவங்களால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் பண்ண முடியல. அப்படி டெவலப் பண்ண முடியாதனால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலோட காம்பீட் பண்ண முடியல. ரொம்ப போரான ட்ரீட்மெண்ட் தான் அவங்களால வந்து கொடுக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாமினல் புவர் பீப்பிளுக்கு வந்து ஒரு நாமினல் கவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாமினல் கவரேஜ்னா, ஒரு பேருக்குன்னு ஒரு கவர் பண்ணுறாங்க. பட் ப்ராக்டிக்கலா வந்து பார்க்கும்போது அவங்க அதுலேருந்து முக்கியமான ஒரு கவரேஜ்லாம் அவங்களுக்கு வந்து கிடைக்கிறதே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதே மிடில் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்சூரன்ஸ்ல வந்து கவர் ஆனாலும் பட் அவங்க பாக்கெட்லேருந்து அதிகமா வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமா வந்து அவங்க பே பண்ற மாரியான இருக்கு. அதனால வந்து இது என்ன சொல்றாங்கன்னா, இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமால வந்து பெனிஃபிட் ஆனது வந்து ஒரு அன்ஈவனான ஒரு பெனிஃபிட் வந்து நடந்திருக்கு. எல்லாருக்கும் வந்து ஒரே மாரியான, ஒரே ஈவனான பெனிஃபிட் வந்து யாருக்கும் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. இந்த இந்த ஆர்டிக்கிளோட கன்க்ளூஷன் என்ன சொல்றாங்கன்னா, பப்ளிக் செக்டார்ல வந்து கவர்மெண்ட் வந்து இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் வந்து என்னதான் ரிலீஸ் பண்ணாலும், அத ஒழுங்கா மானிட்டர் பண்றதில்ல. பிரைவேட் வந்து அதிகமான ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்றாங்க. அதே நேரத்தில வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஃபண்ட்ஸ் வந்து நெறைய கம்மியா அவங்க ஸ்பெண்ட் பண்றதுனால, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸோ இல்லாட்டி இந்த செகண்டரி, டெர்ஷியரி கேர்ஸ் அதாவது ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய இந்த கிரானிக் டிசீசஸ் மாரியான ஹார்ட்க்கு இல்லாட்டி இந்த டயபெட்டிஸ்க்கு இல்லாட்டி ஏதாவது மேஜரான சர்ஜரிக்கு எல்லாமே வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல நோக்கி தான் போக வேண்டியிருக்கு. அதனால வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு காம்பீட் பண்ற மாரி டெவலப் பண்ணணும். அப்படி டெவலப் பண்ணா தான் எல்லா பீப்பிளுக்கும் வந்து இது வந்து பெனிஃபிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்டிக்கிளில் ஒன்றும் இல்லை, இந்தியாவுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்குது ஆயுஷ்மான் பாரத். அந்த ஸ்கீம் வந்து என்ரோல் பண்ணதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இந்தியாவுடைய ஹெல்த் செக்டர் எப்படி இருக்குது, பீப்புள் வந்து எப்படி பெனிஃபிட்டாக இருக்காங்க அப்படிங்கிறத வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட டைட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு தான் வச்சுருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒர்க் வந்து இன்னும் ப்ராக்ரஸில் போயிட்டே தான் இருக்குது, இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் தான் வந்து இந்த எடிட்டோரியல் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதில் செகண்ட் எடிட்டோரியல் பார்த்தீங்கன்னா பிரைமரி லீக் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கேரளாவில் எலெக்ஷன் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் நடக்கும்போது கேரளாவில் எலெக்ஷன் நடந்திருக்கு. May 4th வந்து கவுண்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் யார் அப்படிங்கிறதுல வந்து ஒரு பிரச்சனை வந்திருக்கு. எங்கே வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில், அதாவது யூடிஎஃப்னு சொல்லுவாங்க, யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட், அதாவது காங்கிரஸ் கட்சி ப்ளஸ் நிறைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் சேர்ந்து யூடிஎஃப் அப்படிங்கிற ஒரு ஃப்ரண்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸிட் போலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரஸ் பார்ட்டி வந்து மெஜாரிட்டி கிடைக்கும், அதாவது அவங்க தான் ஆட்சிக்கு வர மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்திருக்கு. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போலில் அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சிஎம் கேண்டிடேட்க்கு வந்து நிறைய வந்து உள்ளுக்குள்ளேயே அவங்க நிறைய பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு. அதை பற்றி அந்த ஆர்டிக்கல் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து இப்போ என்ன இது இது ஏன் இப்போ இந்த இஷ்யூவாக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த யூடிஎஃப் வந்து இப்போ நிறைய லீடர்ஸ் வந்து இருக்காங்க. நிறைய பேர் வந்து அவங்க யார் சிஎம் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ரொம்ப இயர்லியராக அவங்க வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க. அதாவது கவுண்டிங் சிக்கன்ஸ் பிஃபோர் ஹேட்சிங். அதாவது என்னது, ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னது அவங்க ஓவராக வந்து எக்ஸாஜரேட் பண்ணி அவங்க ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து அந்த காங்கிரஸ் கட்சிக்கு வந்து ரொம்ப நல்லதில்லை அப்படின்னு சொல்ல மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் என்ன இப்போ ஒரு பிரச்சனை கிரியேட் ஆயிருக்குன்னா இந்த ஐயுஎம்எல் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி இருக்குது. சரிங்களா? இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக். அந்த கட்சியோட லீடர் என்ன பண்ணுறாருன்னா இந்த யூடிஎஃப்ல தான் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, விடி சதீசன் அப்படிங்கிறவர் வந்து இவர் தான் வந்து சிஎம்மாக இருக்கணும், மக்கள் வந்து இவர் தான் சிஎம்மாக இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியும் வந்து இவர் தான் சிஎம் ஆக்கணும், மெஜாரிட்டி வந்து சென்டிமெண்ட் வந்து இவர் தான் சிஎம் ஆகணும்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து
ஒரு பேட்டி குடுக்குறாரு. அப்படி பேட்டி குடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயும், அந்த கூட்டணிக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா, கூட்டணியில மத்த கட்சிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து என்னது ஒரு அவங்களுக்குள்ள ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னு ச ஒரு சலசலப்பு வந்து கிரியேட் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காங்கிரஸ் கட்சியில வந்து பார்த்தீங்கன்னா, வி.டி. சதீசன் மட்டும் இல்லாம கே.சி. வேணுகோபால், சென்னிதலா அப்படின்னு சொல்லி நெறைய லீடர்ஸ் வந்து அ மே பெரிய லீடர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்குள்ள யார் சிஎம் அப்படிங்கிற மாரியான உள்ளுக்குள்ளேயே ஒரு ஸ்ட்ரகிள் வந்து போய்க்கிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது, அந்த யுடிஎஃப்ல இருக்கக்கூடிய ஒரு ஜூனியர் பார்ட்னர் அதாவது கட்சி வந்து என்னது ரொம்ப சின்ன கட்சி. கம்மியான சீட்ல பார்ட்டிசிபேட் கன்டெஸ்ட் பண்ணியிருக்க கட்சி வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ஓப்பனான ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த கூட்டணிக்குள்ளேயே ஒரு சலசலப்ப கிரியேட் பண்ணுது. ஏன்னா வந்து இவங்க வந்து அந்த இத வந்து டாமினேட் பண்ற மாரி இருக்கு அப்படிங்கிற மாரியான ஒரு பிம்பத்த வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு வீக்கான ஒரு ரீசன பேஸ் பண்ணியிருக்கு. என்னன்னா வந்து எக்ஸிட் போல் தான் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. அது வந்து எக்ஸிட் போல் அப்படியே வந்து ரிசல்ட்டா மாறும் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து பாசிபிலிட்டீஸ் கிடையாது. அந்த எக்ஸிட் போல வச்சே வந்து இவங்க வந்து இப்படி பண்றது வந்து ஒரு ஜஸ்டிஃபையபிளா இல்ல. ஒரு ஏத்துக்கிற மாரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இப்படி வந்து அதாவது வந்து ஐயுஎம்எல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முஸ்லீம் பார்ட்டி. அந்த மாரியான ஒரு முஸ்லீம் பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா, அதில ஒரு ஜூனியர் பார்ட்னர் ஒரு சின்ன கட்சியா இருக்காங்க. அப்படி சின்ன கட்சியா இருக்கும்போது, காங்கிரஸ் மாரியான ஒரு பெரிய கட்சிய பார்த்து அவங்க வந்து இப்படி வந்து டிமாண்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அது தேவையில்லாத ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, தேவையில்லாம ஒரு கம்யூனல் ப்ராப்ளமும் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இந்த மாரியான அந்த ஐயுஎம்எல்ங்கிற கட்சி வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ஷனுக்கு முன்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பிரச்சனை பண்ணியிருக்காங்க. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமான சீட் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதே மாரி ஜெயிச்சு நம்ம ஆட்சி அமைச்சா வந்து, எங்களுக்கு ஆட்சியில வந்து பங்கு குடுக்கணும். எங்களுக்கு வந்து மினிஸ்டர் போஸ்ட் குடுக்கணும் அப்படிங்கிற மாரி ரொம்ப டிமாண்ட் பண்ணி, அந்த அலையன்ஸே வந்து டாமினேட் பண்ற மாரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு முஸ்லீம் பார்ட்டி வந்து ஒரு மேஜரான பார்ட்டியில வந்து இப்படி டாமினேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து முஸ்லீம் பாப்புலேஷன் அதிகமா இருக்கு. அதே நேரத்தில வந்து ஹிந்துஸும், கிறிஸ்டியன்ஸ் பாப்புலேஷனும் அவங்களோட சென்டிமென்ட்டும் இருக்கு. இப்படி ஒரு முஸ்லீம் பார்ட்டி வந்து அதிகமான சீட் கேட்டு, இல்லாட்டி அதிகமா இப்படி அவங்கள டிமாண்ட் பண்ணி பிரஷர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கிறிஸ்டியன் பிளஸ் இண்டூஸ்க்கு எகென்ஸ்ட்டா வந்து அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனல் ப்ராப்ளத்த கிரியேட் ஆகுற மாரி ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கும். அப்படி அத கொண்டு போய் சேர்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அப்போசிஷன் பார்ட்டிஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோ இல்லாட்டி பிஜேபிக்கு வந்து இது என்னது ஒரு பாசிட்டிவான ஒரு இதா மாறிடும். இவங்களுக்குள்ள சண்டை போட்டா என்னது அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு இதா மாறிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு ஜூனியர் பார்ட்னர் ஒரு சின்ன கட்சி வந்து ஒரு பெரிய கட்சியில வந்து யாரு சிஎம் ஆகணும் அப்படின்னு சொல்லி இப்படி ஓப்பனா சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத இந்த கம்யூனல் ப்ராப்ளத்த வந்து கிரியேட் பண்றதுக்கான ஒரு ப்ராப்ளம் வந்து ஒரு பாசிபிலிட்டீஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி இதில சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா வந்து, இந்த ஐயுஎம்எல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான பப்ளிக்கா இந்த மாதிரியான பேசக்கூடியத வந்து அவாய்ட் பண்ணணும். சரிங்களா? ஏன் இப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, கேரளால வந்து பார்த்தீங்கன்னா, 2 மேஜரான பார்ட்டிஸ் வந்து 2 ஃப்ரண்ட் இருக்கு. எல்டிஎஃப் ஒண்ணு, யுடிஎஃப் ஒண்ணு. எல்டிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட் பார்ட்டி அதோட கூட்டணி கட்சிகள்லாம் இருப்பாங்க. யுடிஎஃப்ல வந்து காங்கிரஸ் அதோட கூட்டணி கட்சிகள்லாம் இருப்பாங்க. இதில வந்து இந்த கேரளாவோட ஹிஸ்டரி எப்படின்னா பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டி ஆஃப் தி டைம் வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டணி ஆட்சி தான் நடந்திருக்கு. அதாவது எந்த ஒரு சிங்கிள் பார்ட்டியும் வந்து மெஜாரிட்டி வந்து வின் பண்ணியிருக்க மாட்டாங்க. மத்த கட்சியோடைய எம்எல்ஏஸ் எல்லாம் சேர்ந்து என்னது ஒரு கூட்டணி ஆட்சி தான் வந்து அமைச்சிருப்பாங்க. அப்படி கூட்டணி ஆட்சி அமையறக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஹிஸ்டரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்ல இந்த மாரி அவங்க கமெண்ட் பண்ணது வந்து தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து ஒரு கூட்டணியே வந்து ஜெயிச்சாலும் வந்து சிஎம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேஜர் வந்து சீட் வின் பண்ணியிருக்கிற பார்ட்டி வந்து அதாவது டெல்லியில இருப்பாங்க. சரிங்களா? இப்ப காங்கிரஸோ, சிபிஎம்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து டெல்லியில இருக்கும். அவங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஆள வந்து சிஎம்மா சூஸ் பண்ணுவாங்க. அப்படி சூஸ் பண்ணக்கூடிய சிஎம் வந்து மத்த ஜூனியர் பார்ட்னர்ஸ் மத்த கூட்டணி கட்சிகள்லாம் ஒண்ணா சேர்ந்து அவங்கள ஆதரிக்கணும். இப்படி நெறைய ஸ்டெப்ஸ் ஒரு காம்ப்ளக்ஸான ஒரு ப்ராசஸ் இருக்கும்போது, ஒரு சிங்கிள் பார்ட்டி வந்து ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன மட்டும் சிஎம் அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து ரொம்ப தப்பான ஒரு முன்னுதாரணமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா வந்து அந்த சதீசன் அவர தவிர வந்து இன்னும் 2 பேர் பார்ட்டிஸ் வந்து இதுக்கு வந்து காம்படிஷன்ல இருக்கும்போது என்னது ஒருத்தர் மட்டும் ஃபோக்கஸ் பண்றது வந்து என்னது சரியான அ ஒரு இதா இல்ல அப்படின்னு சொல்லி அப்ரோச்சா இல்ல அப்படின்னு சொல்லி இதில வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கேரளால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிக்ளேர்டு சிஎம் கேண்டிடேட் அதாவது எலக்ஷனுக்கு முன்னாடியே இவரு தான் வந்து சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி அனவுன்ஸ் பண்ற மாரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து அதில வந்து இருக்காது. என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்டில நெறைய லீடர்ஸ் இருப்பாங்க. சரிங்களா? அந்த லீடர்ஸ் இருக்கும்போது, எம்எல்ஏஸ் யார் எத்தன பேர் செலக்ட் ஆகுறாங்களோ, யார் அது உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களோ,
ப்ளஸ் வந்து டெல்லியிலேருந்து பார்ட்டிஸ் வந்து பார்ட்டியோட ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து யார் வந்து சிஎம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய இந்த காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ் இருக்குது. அதனால் வந்து யார் சிஎம் கேண்டிடேட் அப்படிங்கிறதே வந்து முன்னாடியே வந்து அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஈவன் இப்போ லெஃப்ட் பார்ட்டிஸ் அந்த யூடிஎஃப் எல்டிஎஃப் கூட பார்த்தீங்கன்னா வந்து இப்போ செட்டிங் இப்போ சிஎம் இருக்கக்கூடிய பினராயி விஜயன் கூட என்னது அவர் தான் திரும்பவும் சிஎம் ஆக போகிறாரு அப்படிங்கிறது வந்து அவங்க யாரும் அனௌன்ஸ் கூட பண்ணவே இல்லை. எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் இல்லாட்டி அவங்களுக்குள்ள ஒரு இன்டர்னல் டாக்லேயே போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி காங்கிரஸ்லேருந்து ஒரு ஓப்பன் டாக்காக கொடுக்கும்போது வந்து என்னது இது வந்து காங்கிரஸ்க்கும் ஒரு ட்ராபேக்கு ப்ளஸ் வந்து கேரளாவுடைய ஒரு கம்யூனல் இதை வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இவர் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து இந்த பார்ட்டி வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கேரளாவுடைய ஒரு நல்லதுக்காகவும் காங்கிரஸோட நல்லதுக்காக கூட்டணி கட்சிகளோட நல்லதுக்காகவும் இவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸோட ஹையர் கமாண்ட் அதாவது டெல்லி இருக்கக்கூடிய காங்கிரஸோட லீடர்ஸை வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்து கண்டித்து வைக்கணும். அப்படி கண்டித்து வைக்கலனா எல்லாரும் ஆளாளுக்கு இப்படி பேச ஆரம்பிப்பாங்க. காங்கிரஸோடைய ஓட் பேஸ் வந்து அப்படியே எரோட் ஆகி போயிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த எடிட்டோரியலில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. தென் இந்த எடிட்டோரியலோடைய ஒக்காபுலரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, டெலிகிராம் சேனல் அப்புறம் வாட்ஸ்அப் சேனலில் அப்புறம் அப்டேட் பண்ணியிருக்கோம். வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃபாக வந்து டெலிகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ண போகிறோம். அது உங்களுக்கு தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் அப்புறம் டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த வீக்கான அதாவது ஏப்ரல் லாஸ்ட் வீக் அப் டு மே 2 வரைக்கும் ஒரு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுறோம். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.